ஆயிரத்தி துண்டு கதை அவனுங்க வாங்காதான் அதுக்கு நெற்குன்றம், அதாவது நெல் வந்து ஒரு குன்று மேலே வளைஞ்ச இடம் இது. குன்றில், அதாவது கல் குன்று, அந்த குன்று மேலே நெல் வளைஞ்ச இதனால நெல் குன்றம். அது வந்து நாளடைவில் நெற்குன்றம் அப்படி இதுவாகி நெற்குன்றன்னு. அப்போது வந்து அது மாதிரி மழை பெஞ்சு அந்த நல்லா, அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு 6 மாதம் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், தண்ணி ஓடிக்கினே இருக்கும். அப்பா எங்க போடிட்டோ பை இரு எங்கள் கிணறு எல்லாம் நெல் பயிர் தான், நெல் பயிர், வேர்க்கடலை, இதுமாதிரி விவசாயம் பண்ணுறோம். இங்கே வந்து இப்போது கிருஷ்ணர் வந்து ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இங்கே வந்து அவர் வாங்கியிருக்குது என்னன்னா ஒரு 5 ஏக்கர் வாங்கியிருக்காருன்றாங்க. அது சுற்றி மொத்தமே எல்லாம் விவசாயம் பண்ணுற பூமி. இப்போ வந்து இப்போ ஒரே தொல்லை பண்ணிக்கின்னு ஸ்கூல் போகிற பசங்க எல்லாமே பெரிய இந்த வழியில் தான் போய் ஆகணும். பெரிய பிரச்சனை பண்ணுறாரு. இப்போது ஆர்ட்ரு ஏதோ வாங்கிட்டு வந்து தரான். அது கிருஷ்ணருக்கோசம் வாங்கிட்டு வந்துக்கிறேன்றாப்புல. கிருஷ்ணரே வந்து இல்லை, கிருஷ்ணரே கிடையாது காஞ்சிபுரம் மாவட்டத்தில்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் ஆர்ட்ரு வாங்கி வந்துருக்காருன்றாங்க. கோர்ட்டிலே சொல்லிட்டாங்களா இங்கே கிடையாதுன்ட்டு. இப்போது ஆனால் இவர் ஆர்ட்ரு வாங்கி வச்சுக்கிறேன்ட்டு சும்மாட்டி மிரட்டிக்கிட்டு இப்போ எல்லாமே விவசாயம் பண்ணுற இடத்துல வந்து கோலம் பண்ணுறாரு. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பணத்துக்கு மதிக்க மாட்டேன். நான் என் உயிரே பணம் கூட கொடுக்க மாட்டேன், எவனுக்கும் கொடுக்க மாட்டேன், உள்ளே எவனையும் விட மாட்டேன். அதனால் என்ன எவ்வளோ பண்ணிட்டாங்க, என்னை கோலம் பண்ணி வச்சுக்கிறானுங்க. இருந்தாலும் நான் இடத்துக்கு அனுமதிக்கலை.
சாதாதான் இது கழிச்சு நெசராகும் சாதம் ரெண்டு கருவோடு சுட்டு வச்சு ஒரு 2 தங்கு சுட்டு போட்டால் போதும் 10 ரவணையில் 5 நிமிஷம் தான் இருக்குது வித்தை கத்தி அப்பப்போ ஓட்டுற அப்பப்போ வரணும் ஒரு மாடு பிடிங்க ஒரு வருஷம் வரும் இதை பார்த்து பின்னாலும் ஒன்று கொடுக்கணும் நெல்லை வச்சுங்கிறான் நெல் அப்பப்போ வரான் அதுக்கு என்ன பாதியா இங்கே தான் நல்லா இருக்குண்ணா ஆடு மாடு எல்லாம் வித்தை வித்தை இதெல்லாம் வித்தை கத்து குத்தியா தை மாசம் ஓட்டியாரம் பாரு எப்படி இருக்குமோ பாரு படம் காட்டு எங்களுக்குலாம் சாப்பாடு தள்ளிதாங்க சாப்பாடு தை மாசம் ஓட்டியாரம் எப்படி இருக்குது பாரு சால் தூக்கத்தமா அவங்க நீர் வளங்க கொடி வளம் கோத்திர வளம் லட்சணமா இருக்கணும்டா சொப்பு மங்களமா இருக்கணும்டா பிரம்மாதே நாராஜனா ஏழிமதியானி கவுரு குடிச்சு கவுரு ஏழிமதியானி அது நாங்கள் தேர்தல் ஆகிற தகராறு பண்ணுவாங்க சாமி அப்போ கேட்டினேன் இப்போ கேட்டினு விடா எத்தனை பேர் சொல்லுவாங்க அந்த லட்சணம் அவ்வளோ பெரிய பள்ளத்தில் வந்து எல்என்டி உள்ளே இருக்கும், டிராக்டரும் லாரியும் உள்ளே போகும், உள்ளே போய் லோடு அள்ளி போடுவான். திடீர்னு எந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்?
அந்த கோரையை வர வச்சது நாங்கள் தான். பஞ்சாயத்தினுடைய பணம் கிடையாது, ரொம்ப வறுமை. என் வயசு பசங்க தான் லைட்டு தெரியல, தேல் பாம்புன்னு ஒரே கொச்சில் ஊரில் வர வச்சது வந்து. அப்போ நான் வார்டு நம்பர் ஆகிறேன். ஒரே ஒரு மலை தாங்க நாங்கள் வர வச்சது. கவர்மெண்ட்டு அதான் பஞ்சாயத்துக்கு பணம் இல்லையே, ஒரு 70,000 ரூபா வந்தது. அதை வச்சு இந்த 2-3 ஊர் லைட்டு கிட்டு போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம் 25 வருஷத்துக்கு முன்னே, 23 வருஷத்துக்கு முன்னே. ஆனால் இன்றைக்கி மழை வந்த பிறகு எங்கே தான் போய் அந்த பணம் மக்குதோ, என்ன கொடுமை நடந்துங்குதோ, அந்த அளவுக்கு செல்வாக்கு ஆகி போய். கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை இங்கித்தி உள்ள கல். ஆறாப்பட்டு, அதாவது பாண்டிச்சேரியில் ஆறாப்பட்டில் இருக்கிற ஆஞ்சநேயர் சிலை இங்கே உள்ள கல் 60 அடி 70 அடி ஒரே கல். இப்போ செங்கல்பட்டு பக்கத்தில் திருவடி சுரத்தில் வந்து கருமாரியம்மன் சிலை இங்கித்தி உள்ள கல். இந்த அப்புறம் சபிதா காலேஜில் உள்ள முருகர் சிலை இங்கித்தி உள்ள கல். இந்த கல் மூலிமா தான் அன்றைக்கி வந்து கோரையே உருவாச்சாக்காண்டி அதுக்கு முழுக்க அன்றைக்கே அந்த கோரை அந்த சிலைக்கல் எடுக்கக்கூடாது, கட்டுக்கல் உடைக்கக்கூடாதுன்னு அன்றைக்கே ஊர் மக்கள் பிரச்சனை பண்ணியிருந்தாங்கனாக்கா இதை வந்து தடுத்துட்டாங்கன்னா இன்றைக்கி கோரை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. விவசாயம் நல்லாயிருக்கும். இங்கே வந்து சில பேர் விவசாயம் பண்ண முடியல, நான் மெட்ராஸ் நோக்கி போயிடுறேன்னு சொல்லிட்டு சில பேர் நிறைய பேர் விற்றதுனால வந்த பிரச்சனை இன்னொன்று. அவங்க விவசாய நிலத்தில் இன்னொருத்தங்கிட்ட விற்றுட்டு காசு பார்த்துருங்க பாருங்க, காசு பார்த்தாங்க பாருங்க, அதனால் வந்த பிரச்சனையும். எப்படி வளைஞ்சிருக்குப்பா, இப்படியே வளைச்சல் மறுபடியும் வச்சாலும் வளையும். அதான் தங்கம் போட்டாலும் தங்கம் எடுக்கலாம் சொல்லுவாங்கள்ல பழமொழி, தங்கம் போட்டாலும் தங்கம் எடுக்கிற இடம் இந்த இடம் தான். அந்த மாதிரி மண் இது. நெல் பயிருக்கு வேர்க்கடலைக்கு அவ்வளோ ஒரு அருமையான இடம். நல்லா அழகாக இருக்கும், நல்லா இருக்கும், தொல்லலாக இருக்கும், நல்லா செய்யலாம், பயிர் செய்யலாம். இதுக்கு நேராக என்ன வழி கேட்டு மிரட்டுறாங்க. எதுக்கு? இதுக்கு நேராக இந்த இடமெல்லாம் வந்து வழியாக கேட்குறாங்க. நடுப்புற கேட்டுட்டு அழகாக போயிட்டு நேராக போயிடலான்ட்டு. அண்ணாண்டியும் வைக்க முடியாது, நான் பயிர் அண்ணாண்டியும் வைக்க முடியாது. இதை நம்பி தான் சாப்பாடே சாப்பிட்றோம் நாங்கள். இதையும் கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுறது பேர். பணம் தரோன்ட்டு சொல்கிறாங்களேக்கா. பணம் எத்தனை நாளைக்கு பணத்தை வச்சுன்னு சாப்பிட முடியும்? பணத்தை சாப்பிட முடியும், இதெல்லாம் சாப்பிட முடியும். பணம் இருக்கிற வரலாம் பணம் செலவாயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? இது என்றைக்கே சோறு போடுற பூமி தான் எங்களுக்கு. அவங்கள பொறுத்தவரைக்கும் பணம் பெருசாக தெரியுது, எங்களுக்கு பணம் பெருசாக தெரியலையே. ஆரம்பத்தில் தடுக்கும். ஒரு விறப்பு இருக்குதுன்னா அந்த விறப்பில் வந்து ஒரு பக்கம் சென்டராக விறப்பு, ஒரு பக்கம் இன்னொருத்தர் நிலம், இன்னொரு சைடில் இன்னொருத்தர் நிலம். அதில் சென்டராக ஒரு கன்று முளைச்சிதுன்னா அது முளைக்கும் போதே அந்த கைனிக்காரனோ இல்லை இந்த கைனிக்காரனோ யாராச்சும் ஒருத்தர் பிடிங்கிட்டாக்கா அது பாதிப்பே கிடையாது. நாலு அடைவில் இது என்ன பண்ணணும்னா பெருசாக மரமாயிட்டாக்கா கோடாலி எடுத்து வெட்ட முடியாது. கோர்ட்டுக்கு போனாலும் இது வந்து செல்லுபடி ஆகாது. இதை வந்து 2 பேருமே அடிச்சிக்கின்னு போகின்னு இது எந்தில் சேருது, இது உந்தில் சேருது, இவனை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு இதை சின்ன கண்ணாக முளைக்கும் போது அதை பிடிங்கிட்டா அதுக்கான பிரச்சனையே இல்லை. இனிமேலும் இருக்கிற பிறக்கிற ஜெனரேஷன் இளைஞர்கள் நல்லா சிறப்பாக இந்த ஊரில் வாழணும். இங்கே இருக்குது அவங்க வந்து நான்லாம் அனுபவிக்கிற கஷ்டம் அவங்க அனுபவிக்கிறதுக்குன்னா இளைஞர்கள் ஒன்றுபட்டால் இந்த பிரச்சனையே சால்வ் ஆகிடும்.
ஊரில் நீங்கள் ரெகுலராக இந்த சாமி கும்பிட்றது நம்பிக்கைகள்லாம் இருக்குது அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எப்பவுமே இருக்குது. கோவிட்டில் 2 வருஷம் பண்ணல, அதுக்கப்புறம் இப்போ பண்ணுறாங்க, அவ்வளோதான். சரி, நீங்கள் இப்போ சாமியாடுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது எப்படி உங்களுக்கு தோணுது? இந்த ஃபீலிங் எப்படி இருக்குது? எனக்கு ஃபீல் எதுவும் கிடையாது, வரும்போதும் தெரியாது, போகும்போதும் தெரியாது, விழுந்து கிடப்பேன், அது மட்டும் தான் ஒரு மாதிரி இருக்கும். இடையில பண்ணுறது எதாவது ஞாபகம் இருக்கும்? சம்டைம்ஸ் எப்போனா ஒரு வாட்டி கண்ணை திறக்க முயற்சி பண்ணுவேன், திடீர்னு வந்து மூடுறேன் ஏதோ ஒன்று, அந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கிறது தெரியாது, பக்கத்தில் யார் நிற்கிறேன், யார் கூட பேசுகிறேன்னு தெரியல. க்ரஷர் இருக்குது தெரியும், லாரி போவோம், நாங்கள் போயெல்லாம் பார்க்க மாட்டோம். இப்போ அதனால் ஏதாவது பிரச்சனைகள் இந்த மாதிரி? எனக்கு இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனையும் கிடையாது. ஃப்யூச்சரில் வரும்னு நினைக்கிறீங்க? நான் அதை யோசிக்கல, ஃப்யூச்சர் நான் யோசிக்கலை, இருக்க மாதிரி யோசி பண்ண விட்டேன், வரும்போது பார்த்துக்கலாம். என்ன வரும்னு நினைக்கிறீங்க? அதான் யோசிக்கல, பிரச்சனை வரும்னது நான் யோசிக்கவே இல்லை. அவங்க எங்கேயோ இருக்காங்க, நம்ம எங்கேயோ இருக்கோம், அவ்வளோதான். அதனால யோசிக்கல. நான் எங்கே இருக்காங்க? அந்த பக்கம் இருக்காங்க ஊருக்கு, இந்த சைடுக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்? 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும், அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா ஃப்ரீ அவுட். எங்களுடைய ஸ்கூலுக்கு பின்னால் வந்து இங்கே சடச்சிவாக்கம் பக்கத்தில் 3 குவாரி இருக்குது. இது வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய
அந்த பொல்யூஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான பொல்யூஷன். எங்களுடைய குழந்தைகள் வந்து அந்த பக்கமாக போய் வர முடியலை. மேலும் சில நேரங்களில் அந்த பொல்யூஷன் வந்து எங்களோட ஸ்கூல் கேம்பஸில் வந்து டெபாசிட்டும் ஆகுது அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸு. இது தவிர மாலை 6 மணியில் வந்து அவங்க ஒரு பாம் வைக்கிறாங்க. அந்த குவாரியை வந்து தகர்க்கிறதுக்காக பாம் வச்சு பண்ணுறப்ப எங்களுடைய பள்ளி கட்டிடங்கள்லாம் வந்து அதிருது. இது ஏற்கனவே நாங்கள் இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களால் இது ஒன்றும் செய்ய முடியலை. அதற்குரிய டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லி அதை தட்டி கழிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ இது வரப்போகிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிராமத்தில் இவங்க கொண்டு வர்றாங்க. அது பக்கத்திலேயே 1 கிலோமீட்டர் தூரத்தில் எங்களுடைய மற்றொரு பள்ளி சர்வசேவா உயர்நிலைப்பள்ளி மெய்யூரோடையும் சர்வசேவா தொடக்கப்பள்ளி மெய்யூரோடையும் அங்கே இருக்குது. 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட இருக்காது. அங்கே வந்து இப்போ இந்த குவாரி புதுசாக கொண்டு வர்றதில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹெல்த் ஹசார்ட்ஸ், அதாவது சுவாச கோளாறுகள் வர்ற அளவுக்கு நிச்சயமாக டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து ஸ்கூலில் டெபாசிட் ஆகும். இது உறுதி. ஏன்னா அதற்கு அந்த ஆரம்பிக்க போகிற இடத்துக்கும் பள்ளிக்கும் இடையில் வந்து விவசாய நிலம் தான் இருக்குது. கட்டிடங்கள் எதுவும் இல்லாதனால காற்றில் ஈஸியாக அது பள்ளிக்கு பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் மொத்த பேர் உடம்பையும் உடல் கூறாய்வு பண்ணாக்கா அதில் ஒருத்த உடம்புலையும் எல்லா பார்ட்ஸ்லையுமே, அதாவது வந்து ஹார்ட்டு, கிட்னி, லிவரு, என்னென்னமோ சொல்கிறாங்க, கணையம் அதுன்ட்டு, அதில் எல்லாத்தையுமே அந்த டஸ்ட்டு வந்து கம்பல்சரி 100 கிராம் இருக்கும் ஒரு உடம்புலையும். இங்கே இருக்கிற விவசாயி உடம்புலையும் பிறக்கிற குழந்தை உடம்புலையும். ஒரு சில பேர் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சௌகரியமாக இருக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், பிள்ளைங்க எதனா செய்ய பண்ணுறோம், மேலே ஒரு வாட்டர் டேங்க் கட்டி வச்சுறாங்க. அந்த வாட்டர் டேங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேங்க்லேயும் 1 இன்ச்சு இருக்கும் டஸ்ட்டு. ஒரு மாதத்துக்கு 1 இன்ச்சு அந்த டஸ்ட்டு போய் உள்ளே பஞ்சு திருப்பி அவன் தண்ணி குடிக்கிறான். சாப்பிட்ற சாப்பாட்டே வந்து ஒரு மூடி போய் ஒரு ஓவன் சொல்லுவாங்களே, அது மாதிரி பாதுகாப்பாக வந்து ஒரு விவசாயி வைக்க முடியல. ஒரு தட்டு போட்டு மூடி வைப்பான், அதில் போனாக்கா அப்படியே பஞ்சிருக்கும் டஸ்ட்டு வீட்டுக்குள்ளே. பெயிண்ட்டு புதுசாக பெயிண்ட் அடிச்சு வச்சுருப்பான். அந்த பெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் கழிச்சு மொத்தமாக அந்த வீடு ஃபுல்லாக அப்படியே டஸ்ட்டு. இங்கே இருக்கிற வீடுங்கள்லாம் பெயிண்ட்டே அடிக்க தேவையில்லை, டஸ்ட்டே பெயிண்ட் ஆகிடுது. பயிருக்கெல்லாம் மருந்து அடிக்கணும், தண்ணி பாய்ச்சணும் வேலையே கிடையாது. அந்த டஸ்ட்டே வந்து மொத்தமாக ஒரு உரம் மாரி ஆகிடுது. அது என்ன பண்ணுது, வளர்ச்சி இல்லை, ஒரு ஈல்டு எதிர்பார்க்க முடியல. ஒரு சைடு ரோட்டு ஒட்டு இருக்குதுன்னா போனாக்கா 1 அடினாக்கா, ரோட்டு தாண்டி ஒரு 100 மீட்டருக்கு இருக்கிற பயிர் என்ன பண்ணுனாக்கா அது 2 அடி வளைச்சிருக்குது. அப்போ எவ்வளோ வளைச்சிருக்குதோ அப்போ அந்த கதிர் வந்து ஜாஸ்தி நெல் வைக்கணும். ஒரு கதிரில் வந்து ஒரு 2 அடி வளைச்சிருக்கிற பயிர் வந்து ஒரு 100 நெல் 200 நெல் இருக்குதுன்னா 1 அடி வளைச்சி உள்ள பயிரில் வந்து ஒரு 30 நெல் 40 நெல் தான் இருக்கும். அப்போது அவனோட வாழ்வாதாரம் அதுலேயும் பாதிப்பு. அதை மேய்ஞ்சி அதை அரிசியாக்கி சாப்பிட்றோம். அந்த வெக்கா அந்த கலகா செத்தை இதெல்லாம் அந்த டஸ்ட்டு பஞ்சு மாடு சாப்பிடும் போது மாட்டுக்கு உடம்பு சரியில்லை. அது இல்லாமல் இவங்க வேட்டு அடிக்கிற தண்ணி, வேட்டு மருந்து போட்டு வேட்டு அடிக்கிறாங்க. அந்த பிளாஸ்டிக் பண்ணும் போது அதோட கெமிக்கல் ஃபுல்லாக அந்த தண்ணியில் கலக்குது. அந்த தண்ணி என்ன பண்ணுறான், மேலேருந்து ஏரியில் விடுறான். ஏரியில் விடும் போது என்ன பண்ணால் அந்த மீனை பிடிச்சி சாப்பிட்றோம், அந்த மீன் வளம் பாதிப்பு, அதனால் உடம்பு பிரச்சனை. அந்த தண்ணி விவசாயத்துக்கு விட்றோம், அதோட பாதிப்பு, பயிரும் சரி வரதில்லை. அந்த தண்ணி ஆடு மாடு குடிக்குது, அந்த ஆடு மாடுக்கும் உடம்பு சரியில்லை, அங்கங்கே கட்டி கோமாரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கும் 200 ஆடு 100 ஆடே சுத்தமாக அவுட்டு. இந்த சர்க்கிள் உள்ள ஆடுங்க ஃபுல்லாக கோமாரி அந்த தண்ணி குடித்தா நாங்கள் தொண்டை கட்டி செத்து போகுது. இதெல்லாம் யார் வந்து ஒரு லேப் வச்சு ஒரு கவர்மெண்ட்டு இதெல்லாம் போய் எங்கேயும் போய் முறையிட முடியல. இதான் நம்ம தலையெழுத்து, நமக்கு இதான் விதி அப்படின்னு அது வேலையை பார்த்துன்னு போகுது.
நேற்று வந்தேன் ஊருக்கு போயிட்டு. அந்த ஏரியை நம்பி இருக்கிற கிராமங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆனம்பாக்கம், நெற்குன்றம், நீர்க்குன்றம், அது மாதிரி ஒரு 3-4 கிராமம் இருக்குது. எடமிச்சி கிராமமும் அந்த ஏரி நீரை நம்பி தான் இருக்காங்க. இப்போ இந்த பக்கத்தில் குவாரி வந்ததுன்னா குவாரியிலேருந்து வர டஸ்ட்டு ஏரியோட ஏரி நீரோட மாசுபடுத்தும். அதனால் விவசாயம் பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். இந்த நீர்லேருந்து நெல் பயிர் பண்ணுறாங்க, வேர்க்கடலை பண்ணுறாங்க, காய்கறி பயிர் பண்ணுறாங்க, உளுந்து பருப்பு வகைங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே பாதிக்கப்படும். இன்னொன்று, அந்த ஏரியில் இருக்கிற மீன் வளமும் பெரிய அளவில் பாதிக்கப்படும். எடமிச்சி ஏரி பக்கத்துலேயே ஒரு குவாரிக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த குவாரியினால் ஏரிக்கு வர நீர் கால்வாய்கள் அடைக்கப்படும். ஏன்னா ரோடு வருதுன்னா ஏரி காவாக அடைஞ்சு போயிடும். ஏரிக்கு வர நீரும் சரியாக வராததுனால அந்த ஏரி நீரை நம்பி இருக்கிற விவசாயிங்க அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. இன்னொன்று குவாரியினால் வேறு குடிக்கிற தண்ணீர் மாசுபடும். அந்த ஏரி தண்ணியை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. எடமிச்சியில் பார்த்தீங்கன்னா 2-3 சின்ன சின்ன குளங்கள் இருக்குது. அந்த குளத்துலேருந்து தான் தண்ணியை எடுத்து குடிக்கிறாங்க. நெற்குன்றம் கிராமமும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு தாமரை குளம்னு ஒன்று இருக்குது. அதில் தான் அவங்களுக்கு டெய்லி சமையல் தேவைக்கும் குடிநீர் தேவைக்கும் அதிலேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போய் டெய்லி தினமும் கிராம மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் எடுப்பாங்க. அந்த இடத்துல குவாரி வந்ததுன்னா அந்த தண்ணி மாசுபடும். தண்ணி மாசுபடும் போது ஜனங்களோட ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இந்த குவாரி டஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டல்ஸ் லைக் ஃப்ளூரைட், குளோரின், இது மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் அதிகமாக இருக்குது. இது அவங்கள டைரெக்டாகவே பாதிக்கும். ஃப்ளூரைடோட ஒரு எஃபெக்ட் போனை சாஃப்ட் ஆக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. போனு சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா எல்லாம் ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. எல்லா வில்லேஜும் மேலே நெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் மூலயமா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு வில்லேஜ் தான். ஸோ எடமிச்சி மலை சாரலில் நெற்குன்றம், பாலேஸ்வரம் மலையில் சின்னாலம்பாடி, பாலேஸ்வரம், மாம்புதூர் எல்லாமே இருக்கும். ஃபாரஸ்ட் எடமிச்சி காட்டு ஓரமாக இருக்கிறது தான் மெயிரோடை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கிறது தான் எல்லாமே. இதில் வேடந்தாங்கல் சர்க்கிள்னு பார்த்தீங்கன்னா குன்னவாக்கம் கூட்டுரோடு சின்னாலம்பாடி வரைக்கும் வரும். நெற்குன்றம் வரைக்கும் அந்த வேடந்தாங்கல் பறவைகள் வந்துட்டு போகிற இதுதான் இது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா கூட நாவல் காடு இருக்குது. ஆனால் எந்த ஏரியில் தண்ணி இருக்கோ அந்த ஏரியில் பறவைங்க கண்டிப்பாக இருக்குது. வேடந்தாங்கல் தான் போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ எங்கள் ஊர் பாலேஸ்வரமோ இல்லை நெற்குன்றமோ எடமிச்சியோ எல்லா ஏரியிலையுமே பறவைங்க வருது. இந்த உள்நாட்டு பறவை இல்லை, வெளிநாட்டு பறவையும் வந்துட்டு தான் போகுது. வேடந்தாங்கல் இப்போ நாங்கள்லாம் வேடந்தாங்கல் போனதே இல்லை. ஏன்னா எங்களுக்கு எல்லாமே இங்கேயே பார்த்துடுறோம். நாங்கள் வேடந்தாங்கல் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நாடு விட்டு நாடு வந்தோம், கூடு கட்டி வாழ வந்தோம், வேறு எங்கும் இன்பம் இல்லை, வேடந்தாங்கலில் இன்பம் எல்லை என பல பறவைகள் வேடந்தாங்கலுக்கு வந்திருக்கிறது. மிக அழகான ஒரு செய்தி இது. எல்லா இடத்தையும் விட்டுட்டு ஏன் பறவைகள் வேடந்தாங்கலுக்கு வருது அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா அதுக்கான பதில் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய ரம்மியமான சூழல். வேடந்தாங்கலுக்கு வர பறவைகள் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த சென்ட்ரல் பிளேஸ் ஃபோரேஜிங் தியரின்னு சொல்லுவோம். நம்ம என்ன செய்யணும்னா, பொதுவாக பறவைகள் எல்லாம் நடுப்பகுதியில் கூடு கட்டும், அதை சுற்றி 4 பகுதிகளையும் உணவு தேடி போகும். இப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா வேடந்தாங்கல் நடுப்புற இருக்குது, அதை சுற்றி மதுராந்தகம், மதுரவாயில், ஏன்னா அதை சுற்றி இருக்கிற எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய இந்த பறவைகள் வேடந்தாங்கலுக்கு வருவதற்கான காரணம். வந்ததுக்கப்புறம் ஏன் இந்த பறவைகள் இங்கே கூடு கட்ட ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு கூடு கட்ட ஏதுவாக இருக்கிற நீர் கடப்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம். தமிழில் நீர் கடப்பம்னு சொல்லுவோம், ஆங்கிலத்தில் பேரிங்டோனியா அக்குட்டங்குலா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மரத்தோட கிளைகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும். கிளைகள் நெருக்கமாக இருக்கும்போது பறவைகள் அது ஒரு குச்சி எடுத்து வைக்கும்போது ஈஸியாக இருக்கும் கூடு அமைக்கிறது. இப்போ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா வேடந்தாங்கலில் இனப்பெருக்க செய்ய வரும்
கூழைக்கடா, பெயிண்டட் ஸ்டாக் என சொல்லப்படும் நாரை இனம், அவைகள் எல்லாமே வந்து இங்கு பக்கத்தில் இருக்கும் இந்த எடுமிச்சி ஏரிக்கும் உணவிற்காக வருகிறது. இங்கே இருக்கும் வயல் நிலங்களில் வந்து உணவு எடுத்து செல்வதை நாங்கள் பார்த்துருக்குறோம். அதோடு இல்லாமல் இங்கே வந்து இந்த புல்வெளி இருக்கிறதுனால வெட்டுக்கிளி போன்ற பூச்சிகள் நிறைய இருக்கின்றன. அவைகள் உண்ணுவதற்கு வந்து ஹேரியர்ஸ் என்று சொல்லப்படும் வலசை காலத்தில் இந்த மைக்ரேஷன் இனப்பெறும்போது வரும் அந்த மாதிரியான பறவை இனங்களும் இங்கு வருகின்றன. இப்போ ஷார்ட்-ஓட் ஸ்னேக் ஈகிள் போன்ற பறவை இனங்களும் இங்கு வந்து இருக்கிறத நாங்கள் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பல்லுயிர் தன்மை வாய்ந்த இடம் வந்து நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்பட வேண்டிய ஒரு பாதுகாத்து எடுத்து செல்லப்பட வேண்டிய இடமாக நாம் கருதணும். ஆனால் இப்போ வந்து இந்த இடத்தை சுற்றி பல இயற்கைக்கு ஒவ்வாத சில இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. தொழிற்சாலைகள் வந்து ஒரு வளர்ச்சியின் ஒரு சின்னமாக பார்த்தாலும் அவைகள் வந்து எந்த அளவு இந்த இயற்கையை பாதிக்கிறதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதற்காக தொழிற்சாலைகள் வேண்டாம் என்று சொல்லவும் முடியாது. ஆனால் அதனுடைய தாக்கம் வந்து மிக குறைவாக இருக்கும்படி செய்யணும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே மைனிங் வந்து நிறைய அளவில் நடந்துகிட்ருக்குது. தாது பொருட்கள் எடுக்கலைன்னா கூட இங்கே வந்து எம்சாண்ட் போன்ற மணல் குவாரிகள் நிறைய அதிகமாகி கொண்டே வருகின்றன. இப்போ இவைகள் ஏற்படும் சத்தத்தினால் பறவையினை மட்டும் இல்லாமல் மற்ற வாழ்ந்து கொண்டு வரும் இங்கே உயிரினங்களும் இந்த இடத்தை விட்டு வேறு ஒரு வாழ்விடத்தை தேடி செல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படும். காலங்காலமாக மாரியை வணங்குற நாடு இது தமிழ்நாடு. மாரி என்றால் மலை. மழை பெய்ந்து கடல்லிருந்து வானத்தை நோக்கி ஆவியாகி மழை பெய்ந்து திருப்பியும் கடலுக்கு போகிற வரைக்கும் அந்த பயணம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா மனுஷன் நல்லா இருப்பான். அதனால தான் மாரியை வணங்குறோம். ஸோ நீர்நிலைகளுக்கு ரொம்ப முக்கியமாக, நீர்நிலைகளுக்கு அது குளமாக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம், ஏரியா இருக்கலாம், சதுப்பு நிலமாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, ஸ்வாம்ப் லேண்ட்ஸ் வாங்க. ஸோ இந்த வெட்லேண்ட்ஸ் எல்லாம், இந்த லேக்ஸ் வெட்லேண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும்னா வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா நல்லா இருக்கணும்.
நீர் பிடிப்பு பகுதி நல்லா இருக்கணும். நீர் பிடிப்பு பகுதி எக்ஸ்டென்சிவ் டேமேஜ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு பல சட்டங்கள் கொண்டு வந்தாங்க, மாஸ்டர் பிளான்லாம் போட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நம்ம கண்டுக்காமல் இருக்கோம். ரொம்ப தீவிரமாக ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டை ஒரு 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 விவசாய பூமியை வந்து டைவர்ஷன் பண்ணுறோம், கமர்ஷியல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், ஹவுசிங் கட்டுறோம், ரியல் எஸ்டேட் பண்ணுறோன்னா அதுக்கு அதனால தான் நிபந்தனைகள் இருந்தது. இல்லை அது டக்குன்னு பண்ணக்கூடாது, ரொம்ப டக்குன்னு பண்ணால் ரொம்ப பெரிய நஷ்டம் ஆகிடும்ன்ட்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு நிலத்தை ஒரு நல்லா ஒரு செழிப்பான ஒரு நல்ல பகுதி இருக்குது, விவசாய மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க, விவசாயம் நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா அந்த இடத்துல இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தணும். அங்கே ஒரு மைனிங் ப்ராஜெக்ட் ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணுறான்னா அதை அனலைஸ் பண்ணணும் உறுதியாக. அது எவ்வளோ இன்வெசிவாக இருக்க போது, என்ன மைனிங் நடக்க போகுதுன்ட்டு. இந்த ப்ளூ ஸ்டோன் குவாரிங் இருக்குது பாருங்கள், இது எப்போவுமே ரொம்ப 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 ஆபத்தானது. ஏன்னா ரொம்ப டீப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. அந்த டீப் மைனிங்கில் ஃபஸ்ட்டு ஹார்ம் உங்களுக்கு தண்ணிக்கு தான். ஒன்று வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியாவை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க, நீர் பிடிப்பு பகுதியை, எந்த நீர் பிடிச்சி மொல்லமாக விடுற பகுதியை ஃபஸ்ட்டு காண போயிடும். ரெண்டாவது அந்த கொள்ளளவு இருக்குது பாருங்கள், அதை குறைக்கிறதுக்கு உண்டான அந்த டெப்த்து கீழே எடுத்துகிட்டு போக நீங்கள் ஒரு பக்கெட்டில் வாட்டர் போடுற மாதிரி தண்ணி எப்படி கீழே போயிட்டே இருக்கிற மாதிரி அதே மாதிரி இது அப்படியே தண்ணி மொல்லமாக கீழே அப்படியே சல்லிட்டு போயிடுவாங்க. மூணாவது வெடி வச்சு எந்த மைனிங் ஆப்ரேஷன் தான் டஸ்ட் எமிஷன் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற பூமிக்கு பெரிய ஆபத்து இருக்குது. அது நான் 5 கிலோமீட்டர் தூரமாக இருக்கேன், நான் 500 மீட்டர் தூரமாக இருக்கேன், அந்த கணக்கெல்லாம் போடாதீங்க. உங்களுக்கும் ஆபத்து இருக்குது, ஒருத்தர் பக்கத்தில் இருந்தாலும் ஆபத்து இருக்குது, ஒருத்தர் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் ஆபத்து இருக்குது. லாரியில் எடுத்துகிட்டு போகிறது, பிளாஸ்டிங் பண்ணுறது, யாரோட ஊற்று எங்கே பாதிக்கப்படுதுன்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த பூமிக்குள்ளே இருக்கிற ஊற்று எங்கே யாருக்கு அது கரெக்டாக டிஸ்டர்ப் ஆகுது சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப அத்தியாவசியமாக தேவை இருந்தால் மைனிங் அலோவ் பண்ணலாம். அது அவசியம் இல்லை, பேராசைக்காக பண்ணுறாங்க, அது க்ரீடுக்காக பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக புள்ளி வைக்கணும். ரெண்டாவது அந்த எக்கனாமிக் காஸ்ட் இருக்குல்ல, மைன் ஓனரோட ப்ராஃபிட்டும் அங்கே இருக்க விவசாய மக்களோட ப்ராஃபிட்டும் நம்ம கணக்கு போடணும். அவன் ஒரு 5 ஏக்கரில் மட்டும் மைனிங் பண்ணுவாங்க, அவன் ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆமாம், ஆனால் பல லட்சாதிபதிகளை ஆண்டி ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த கோடிக்கணக்கான நஷ்டத்தை நம்ம கணக்கெடுத்தாகணும், ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒருத்தருக்காக இந்த நாடு வந்து இல்லை சில பேருக்காக திருப்பி இந்த பில்டர்ஸ்க்கு சப்ளை ஆகிறது அதை கவனிக்கிறதா, இல்லை ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் எக்கனாமி, ஒரு பொருளாதாரம் ஆல்ரெடி ஒரு நல்லா போயிட்டுருக்கு, தொடர்ந்து ஒரு நல்லதாக போயிட்டுருக்கு, தற்சார்பாக போயிட்டுருக்கு, சஸ்டைனபிளாக போயிட்டுருக்கு, நான் அதை கெடுக்கணுமா, அந்த கேள்வி இருக்குது, அதை அட்ரஸ் பண்ணணும். நான் எப்படி அரிக்கிறது? என் கிணறு மேலே இருக்குது, அவங்க கீழே போட்டாங்கன்னா என் கிணத்துல தண்ணி இருக்காது. தண்ணி இல்லாத நான் எப்படி அரிக்கிறது? விவசாயம் பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாது. ரெண்டாவது வழியில் வண்டி வரும், மண் இன்னும் படியும், எல்லாம் தெரிஞ்ச கதை தான். அந்த பக்கம்லாம் பார்க்குற மதுர் சிறுதாமூர்லாம் பார்த்து தானே இருக்கிறான், எப்படி இருக்குது அதுமாரி நமக்கு என்ன அதுமாரி தான் வரும், நமக்கும் அதுமாரி தான் வரும்ன்றது நமக்கு மின் ஜாக்கிரதையாக கொஞ்சம் உசாரம் நம்ம போயிடலான்ட்டு பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. என்ன படப்போகுது, இவர் ஒரு ஆள் வாங்கிட்டாருன்னா கோரையை விட்டுட்டாங்கன்னா என் இடத்த நான் இப்போ என் இடத்த இன்னொருத்த வந்து வாங்குவான். அவன் ஒரே ஆள் வாங்க முடியாது, ஒரே ஆள் அத்தனை கோரையை அவன் போட முடியாது இந்த கைவெளியில். இன்னொருத்தவன் அவனுக்கு எப்படி கொடுத்த நான் போடுவேன்ட்டு அவன் போய் ஈஸியாக வாங்கிடுவான். அப்புறம் விட்டுடுவாங்க ஜனலாம். ஒருத்தவன் போராடி வாங்கிட்டானா அந்த இடத்துல ஒரு 150-200 ஏக்கர் இருக்குதுன்னு வச்சுக்க, ஒருத்தவன் போராடி வாங்கிட்டா அத்தனை ஆட்டோமேட்டிக்காக ஒரே ஒரு 6 மாதத்தில் அடுத்தடுத்து வந்துடும். அவன் போட்டி மேலே வந்துடுவானுங்க. ஒருத்தன் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டான்னா அதுக்கப்புறம் தானாக தெரிஞ்சிடாங்க கோரி ஓடுதுடா, நம்ம போனாங்க இடம் எதனா பார்த்து நம்ம இன்னொரு கோரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், அந்தமாரி ஐடியாவில் போய்டும். அப்புறம் சிறுதாமூர் பட்டா தான் நமக்கு அதை மதுர் நடக்குது பாரு. அதான் ஒருத்தவன் தான் வந்திருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி எத்தனை ஆச்சு தெரியுமா? பயங்கரமாக ஆகி போச்சு. 100க்கு மேலே இருக்கும், 150க்கு மேலே இருக்கும் குவாரி.
சும்மா ஊடுங்கெல்லாம் அப்படியே சும்மா இடியுது பாரு, அப்படியே வேரில் விடுது.
அவன் உன்ன மாதிரி ஒழுங்கா வேலை தெரியாத நாங்க எவ்வளவு அழகா பாடி அடிச்சோம். என்ன பாட்டி பாரியாடா? என்ன பாட்டு பண்ணீங்க? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வச்சு மயிலாட்டம் வந்தாளான்னு சொன்னோம். ஆமா ஏமா ஆமா. நான் என்ன பண்ணேன்னு கேக்குறியா? சித்தாரை கட்டிக்கிட்டு செவுத்தோரம் தள்ளிக்கிட்டு குத்தாத இடத்துல கொத்தனார் குத்தனாரா ரெண்டு பேரும் ஓடுறேம்மா. அந்த வேலிகாத்த தோப்புக்கா போய் நின்னுச்சு நானும் அது கூட போய் நின்ன பாரு. நின்ன உடனே அப்பதான் ஒரு பெரியவர் உக்காந்து ஏஞ்சி போறேன். அங்க போய் நாய் போய் கபாத்துன்னு வாய வச்சு அதை எட்டி விட்டாரு எங்க மாமனார். எங்க மாமனார் எடுத்து வாய வச்சாரு. எங்க மாமனார் ஒரு நாய் எடுத்துட்டு போய் வாய வச்சு இப்போ போராட்டம் பண்ணிக்கிறாங்க, பேப்பர் போட்டு ஓட்டுறாங்க. எங்களுக்கு 18 வருஷமாக இருக்குது சிறுதாமூர் பட்டா அருங்கொன்றம் இது மாதிரி 18 வருஷமாக இருக்குது. எங்களுக்கு இதுக்கு மேலே தேவையில்லை, இதுக்கு மேலே எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரும்ன்ட்டு சொல்கிறாங்க. பேப்பர் போட்டு ஓட்டுறாங்க. ஓட்டி நிறுத்திட்டாங்களா? நிறுத்த முடியாது. கீழ்மட்ட அதிகாரியிலேருந்து மேல் மட்டம் வரலும் பணம் லஞ்சம். நீ போய் விவசாயி போய் என்ன பண்ணுவேன்? அதுமாரி ஆறப்போ பயப்படுறாங்க எல்லாம் ஜனம். பாரு அவனை வெட்டிட்டாங்க, நம்ம போனால் நம்மளை தான் வெட்டிடுவாங்கன்ட்டு எல்லாம் பயந்துக்குன்னு எல்லாம் ஒதுங்குறாங்க. அப்படியே ஒதுங்கி இப்போ இந்த மொத்தமாக இந்த ஊரையே அப்போ குவாரி கொடுத்துட்டு போகிற மாதிரி என்ன பண்ண முடியும்? அப்போ உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? உயிர் தானே முக்கியம். இன்னும் கொஞ்ச நாளாவது நம்ம ஓட்டிகிட்டு போகலாம். தும்பில் கறமோ தூசில் கறமோ வெடிக்குது. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டத்தை பார்ப்பாங்களா? இல்லை நான் போய் தடுத்து நிறுத்துறேன்னு போய் வேறு மாதிரி போய் உயிரை கொடுத்து போவியா? நடக்குது தானே எல்லாம். இல்லை யாரையும் வெட்டலை, யாரையும் குத்தலைனாக்குது வெட்டியத்தை போட்டு விட்டான். பஸ்ஸு போகிற ரோட்டில் எல்லாமே வெட்டி போட்டு போயிட்டான். அதுமாரி வெட்டி போட்டுருவாங்க.